அதாவது இந்த பேனல் சீட்டே குளிர்ச்சின்னு சொல்லிட்டாங்க. பேனல் சீட்டு போட்டா போதும், கீத்து தேவையில்லைன்னாங்க. நான் வந்து கீத்து இருக்கட்டும் குளிர்ச்சிக்கு, பேனல் சீட்டு அதுவும் குளிர்ச்சி தான். அதாவது தகரம் போட்டா தகர ஹீட்டு, அந்த தகர ஹீட்டு 10க்கு 10 ஒரு செட்டு மேற்கூரை போடணும்னா வெறும் 5 கிலோ போதும். 5 கிலோக்கு பார்த்தீங்கன்னா கிலோ 120 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா வெறும் 600 ரூபாயிலே முடிச்சிடலாம். உங்களோட கூரையும் வந்து உங்களுக்கு வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு? அதெல்லாம் மாற்ற தேவையில்லை, கூரை மாற்ற தேவையில்லை. ஏன்னா அது மேலே போட்டதுனால இது வந்து மக்காது. சரிங்க, அதுமே 10 வருஷத்துக்கு மேலே வரும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா, உங்களோட பெயர், அப்புறம் நம்ம எங்க இருக்கோம், ஸோ அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. பேர் கே சுப்பிரமணி. சரிங்க. செம்மாண்டப்பட்டி மேல்திரு, காளியாம்பட்டி தாலுக்கா, சேலம் மாவட்டம். ஆனா பொதுவா செட்டு எல்லாருமே போடும்போது வந்து வெறும் ஒண்ணு கூரையில போடுவாங்க, இல்லைன்னா தகரத்துல போடுவாங்க, இல்லைன்னா ஆஸ்பிரா ஷீட் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க என்னன்னா கூரையும் போட்டிருக்கீங்க, அதுக்கு மேல வந்து ஒயிட் கலர்ல பேனல் மாதிரி போட்டிருக்கீங்க, என்ன காரணம்? தகரத்துல போட்டா அதாவது இந்த பேனல் சீட்டே குளிர்ச்சின்னு சொல்லிட்டாங்க. பேனல் சீட்டு போட்டா போதும், கீத்து தேவையில்லைன்னாங்க. நான் வந்து கீத்து இருக்கட்டும் குளிர்ச்சிக்கு, பேனல் சீட்டு அதுவும் குளிர்ச்சி தான். அதாவது தகரம் போட்டா தகர ஹீட்டு, அந்த தகர ஹீட்டு இது மேல படும்போது என்ன, அதாவது இதோட கூலிங் அது கிடைக்காது. கண்டிப்பா கூலிங் கிடைக்கும், இருந்தாலும் நான் வந்து வளர்த்துறது வந்து இதுக்குள்ள சின்ன குஞ்சுக்கு தான், பிறக்கிற குஞ்சுக்கு மட்டும்தான் இதை உள்ள வளர்த்துறேன். பிறக்கிற குஞ்சு 2 மாசம் வரைக்கும் தான் உள்ள வளர்த்துறேன். அதனால கூலிங் நல்லா இருக்குங்கிறதுக்கோசம் இதுவும் இந்த பேனல் சீட்டும் குளிர்ச்சி தான், இதுவும் குளிர்ச்சி தான். அப்ப எல்லாம் காத்தோட்டமா இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி மெத்தேடு. சரி, அதனால இப்ப உங்களுக்கு வந்து உங்களோட கூரையும் வந்து உங்களுக்கு வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு? அதெல்லாம் மாற்ற தேவையில்லை, கூரை மாற்ற தேவையில்லை. ஏன்னா அது மேல போட்டதுனால இது வந்து மக்காது. சரிங்க, அதுமே 10 வருஷத்துக்கு மேல வரும். இப்ப எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல போட்டிருக்கீங்க இந்த பண்ணை? ஒரு எத்தனை அடி நீளம், 11 அடி அகலம். சரிங்க சரிங்க. இப்ப இதுல எத்தனை குஞ்சுகள் வளர்க்கலாம் நம்ம தோராயமா? இதுல 150 குஞ்சு வளர்க்கலாம். சரி சரிங்க. இப்ப இந்த பேனல் சீட் வந்து போட்டிருக்கீங்க, அதுக்கு எவ்வளவு செலவாகினது மொத்தமா இந்த இதுக்கு? பேனல் சீட்டு மட்டும் ஒரு 5300 இருக்குதுங்க. ஓ சரிங்க. அப்புறம் அந்த கொட்டாயி எல்லாம் சேர்ந்து, கொட்டாயி இந்த ஓலை இந்த இதெல்லாம் செட்டோட சேர்த்து ஒரு 30 ரூபா இருக்குது. மொத்தமா ஒரு 25,000 இருந்து 30,000 செலவாயிருக்கு. கதவு இதெல்லாம் போடணும் வளர்க்குது. 30 ரூபா ஆயிடுது. சரி ஓகேங்க, உள்ள போயிட்டு பார்க்கலாம். பார்க்கலாங்க. சரிங்கண்ணா, இந்த பேனல் சீட் வந்து இப்ப எங்க எடுத்தீங்க, அதை பத்தி தெளிவா சொல்லுங்கண்ணா. மேச்சேரியில பெண்ணாகரம் போற வழியில ஜெய் தமிழாங்கிற கடையில எடுத்துங்க. அங்கதான் திடம்னு சொன்னாங்க. அதனால அங்க எடுத்தேன். ஆனா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க. நல்லா 10 வருஷத்துக்கு கேரண்டி கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு மேலேயே நல்லா உழைக்கும். சரி சரி. இப்ப இது வந்து திரையாவே பயன்படுத்திருக்கீங்க நீங்க? ஆமா, அதாவது இது கதை போடணும், கொஞ்சம் வேலைக்கு செய்யணும். சரிங்க சரிங்க. குஞ்சு இன்னும் ஒரு திங்கக்கிழமைக்கு மேலதான் குஞ்சு உள்ள விடுவோம். உள்ள போய் பாக்கலாங்களா? பார்க்கலாம் வாங்க. சரி, குஞ்சுடைய பாதுகாப்புக்கு தான் இந்த செட்டு. பெரிய கோழிகளாம் வெளிமேய்ச்சலுக்கு போயிடும். சரிங்க. அப்ப இந்த செட்டுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து நீங்க சவுக்க மரம் யூஸ் பண்ணிருக்கீங்க? நீலகிரி மரம். நீலகிரி மரம் யூஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மேல வந்து கூரை போட்டிருக்கீங்க, அதுக்கு மேல பேனல் சீட். இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பேனல் சீட்டு குளிர்ச்சி, இந்த இது குளிர்ச்சி. அதனால குஞ்சுக்கு ஓரளவுக்கு பாதிப்புல வராது. அதாவது உங்களுக்கு சம்மர் சீசன்ல, கோடை காலத்துல வந்து இறப்பு கம்மியாகும். சித்திரை வைகாசம் ஃபுல் வெயில் வரும். அந்த வெயிலுக்கு தாங்குற சக்தி, அது குஞ்சுக்கு தாங்குற சக்தி ரெண்டுமே பண்ணும். பேனல் சீட்டும் குளிர்ச்சி தான். தகரம் போட்டா ஹீட்டு, மேல தகரம் சூட்ல அடிச்சா என்னதான் இருந்தாலும் இது போட்டாலும் குஞ்சுக்கு தாங்கணும்ல வெய்ய காலத்துல. அதுக்குதான் அந்த பேனல் சீட்டும் குளிர்ச்சி, இதுவும் குளிர்ச்சி, ரெண்டுங்கிறதுனால தான் குஞ்சு வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும். சரிங்க. இப்ப இந்த கூரை வந்து நீங்க எப்ப மாத்த வேண்டியது இருக்கும்? இந்த மாதிரி அது மாதிரி வாய்ப்பு இருக்குங்களா கூரையை மாத்த? பேனல் இப்பெல்லாம் மாத்த மாட்டேன். பேனல் சீட்டு பழுதானா தான் கூரை மாத்த முடியும். கண்டிப்பா. பேனல் சீட்டு 10 வருஷம் கேரண்டி கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் 10 வருஷம் வரையும் நீங்க கூரையை வந்து மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்களோட பெயர், அப்புறம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம், அதை பத்தி தெளிவா சொல்லுங்கண்ணா. என் பேர் பாத்தீங்கன்னா ஜெயராஜ். இது சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரிங்கிற இடத்துல இருந்து பெண்ணாகரம் போற ரோட்ல நம்ம கடை அமைஞ்சிருக்கு. கடை பேர் பாத்தீங்கன்னா ஜெய் தமிழா பேனல் சீட். சரிங்க. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம், அதை பத்தி தெளிவுபடுத்துங்கண்ணா. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சிறு குறு விவசாயிங்க, புதுசா ஒரு பண்ண ஆரம்பிக்கிறவங்க, புதுசா ஒரு பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு எங்க ஜெய் தமிழா பேனல் சீட் வாங்கி யூஸ் பண்ணுவீங்களா, நல்லா இருக்குங்கிறத தெளிவா சொல்றதுக்கு தான் இருக்கு. சரிங்கண்ணா, வாங்க எப்படி இந்த ஷெட் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலா பார்க்கலாங்க. சரிங்கண்ணா, இந்த ஷெட் எப்படி அமைச்சிருக்காங்க, ஸோ அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. எவ்வளவு செலவாயிருக்கு, எந்த அளவுக்கு அமைச்சிருக்காங்க, தெளிவா சொல்லுங்கண்ணா. இந்த செட்டு பாத்தீங்கன்னா தென்னங்கீட்டு வச்சு மேய்ஞ்சிருக்காங்க. சரிங்கண்ணா. மேல பாத்தீங்கன்னா தகர சீட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா நீளம் பாத்தீங்கன்னா 22 அடி அகலம். சரிங்கண்ணா. நீளம் பாத்தீங்கன்னா 22 அடி நீளம், அகலம் பாத்தீங்கன்னா 11 அடி. சரிங்கண்ணா. தகர சீட் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 30,000-40,000 ஆயிருக்கும். அதாவது இந்த ஒரு நீளத்துக்கும் அகலத்துக்குமே, இந்த நீள அகலத்துக்கு தகர சீட், அதாவது தென்னங்கீட்டுக்கு மேல தகர சீட்டை போடணும் அப்படின்னா ஒரு 30,000-40,000 ஆயிருக்கும். அதே எங்க நம்ம பேனல் சீட்டு பாத்தீங்கன்னா போட்டதுனால வெறும் 5,300 போட்டாரு. கிலோ 200 முறையில கொடுத்தோம். இது பாத்தீங்கன்னா நீளம் அகலத்துக்கு கரெக்டா தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அதனால நீட்டப்பட்டிருக்கு. இப்ப
இப்ப இது வந்து எவ்வளவு வருஷம் வரையும் நமக்கு வந்து தோராயமா நல்ல லைஃப் இருக்கும் இதுக்கு? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கூரை வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துல போயிடும். அதே இந்த நம்ம பேனல் ஷீட் இது மேல போடுறதுனால ஹீட் வந்து மாத்த தேவையில்ல. இந்த பேனல் ஷீட் வந்து கண்டிப்பா 10 வருஷம் உத்தரவாதம் இருக்கு. குறைஞ்சபட்சம் 10 வருஷமா, ஆனா அதிகமா ஒரு 15 வருஷம் 20 வருஷமே வரும். ஓ, அது வரையும் நம்ம வந்து அதுக்கான கூரையுமே மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. கீழே இருக்கிற கூரையை நம்ம மாத்த தேவையில்ல. இதுக்கு பாதுகாப்பா இருக்கும், நல்லா நீட்டா இருக்கும். தகரத்துக்கு மாற்றுதான் நம்ம பேனல். சரிங்கண்ணா, இப்ப இந்த பேனல் ஷீட் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா இது எப்படி நான் ஒரே ஒரு பேனல் ஷீட்டா இருக்குமா, அப்படியே எடுத்து போடுற மாதிரி இருக்குமா, இல்ல நான் ஜாயின் பண்ணி போடுற மாதிரி இருக்குமா? அதாவது பேனல் ஷீட்டுங்கிறது 4 அடி அகலம், அதிகபட்சமே பாத்தீங்கன்னா 4 அடிக்கு 2 இன்ச் கம்மியா இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா 3 அடி 2 அடி 1 அடி இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலும் இருக்கும். செட்டுக்கு மேல போறதுக்குன்னு பாத்தீங்கன்னா 4 அடி சீட்டு கரெக்டா இருக்கும். 4 அடி சீட்டு தான் கரெக்டா இருக்கும். சீட்டு பாத்தீங்கன்னா நீளம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம். அகலம் பாத்தீங்கன்னா 4 அடிக்கு 2 இன்ச் கம்மிங்கிறது தான் அதிகபட்ச ஹைட்டு. சரிங்கண்ணா, இது நீளம் நம்ம எவ்வளவு நீளம் வேணாலும் வாங்கிக்கலாம். இதே ஜாயிண்ட் பண்றது பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி தென்னை ரீப்பரு, மூங்க கப்பை இந்த மாதிரி வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. போல்ட் நட்டு போட்டு 4 அடி அகலத்தை அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணா லேப் வச்சு இந்த மாதிரிங்களா கோல்ட் நட்டு வச்சு அப்படியே மேல படுத மாதிரி எடுத்து போட்டு நல்லா நீட்டா கட்டுக்கு போட்டு கட்டிக்கலாம். இல்லன்னா எண்டுல ஆணி வச்சு அடிச்சிட்டோமாலும் நீட்டா நின்னுக்கும். இதுக்கு வந்து ரீப்பர் வாங்குற செலவு இல்ல. கீழே நம்ம எதுவுமே யூஸ் பண்ண தேவை. கோல்ட் நட்டு நம்ம பேனல் ஷீட் 2 மட்டும் இருந்தாவே நம்ம படுத மாதிரி ஒரே நீளமா ரெடி பண்ணி மேல அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இதையும் ஃபுல்லா நாங்க வீடியோ போடுறோம். ஓகே, இது எப்படி இருக்குது, எப்படி அமைக்கிறது, என்ன எப்படி பண்றாங்க எல்லாமே இந்த வீடியோலயே வரும். நீங்க ஒரு புதுசா ஒரு பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஒரு இளைஞர்கள் அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் காலேஜ் படிச்சுட்டு ஒரு சின்ன பண்ணையா வச்சு ரன்னிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் எங்களுக்கு பேனல் ஷீட் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு குறைஞ்ச முதலீட்டுல பண்ணிக்க முடியும். 10க்கு 10 ஒரு செட்டு மேற்கூரை போடணும்னா வெறும் 5 கிலோ போதும். 5 கிலோக்கு பார்த்தீங்கன்னா கிலோ 120 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா வெறும் 600 ரூபாயிலே முடிச்சிடலாம். இதே தென்னங்கீத்தோ பனை ஓலையே வாங்கினீங்களா 600 ரூபாயிலே வாங்க முடியாது. இந்த பேனல் ஷீட் பார்த்தீங்கன்னா வெறும் 600 ரூபாயில வாங்கிக்கலாம். 10க்கு 10 மேற்கூரைக்கு. அதாவது புதுசாக ஒரு பண்ணை வச்சிருக்கிறவங்க, ரொம்ப லோவாக இருக்கிற விவசாயிங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பேனல் ஷீட்டு மேற்கூரைக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். சைடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 120 ரூபா பேனல் ஷீட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த சிறு குறு விவசாயிங்க குறைஞ்ச முதலீடுல செட்டு போடணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் 120 ரூபா சீட்டை நாங்கள் கொடுக்குறோம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொடுக்குறோம். நீங்கள் எல்லா ஊருக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எல்லா ஊருக்கும் கொடுக்குறோம். தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீ டெலிவரி. அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க கொரி சார்ஜ் கட்டி வாங்கிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் கொரியரில் தான் பண்ணுறோம். இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டேஸில் உங்கள் கைக்கு வர மாதிரி ரெடி பண்ணிடுவோம். 20 கிலோக்கு மேலே ஃப்ரீ டெலிவரி தான். 120 ரூபா சீட்டு வாங்கிக்கலாம், 200 ரூபா சீட்டும் வாங்கிக்கலாம். 200 ரூபா சீட்டுங்கிறது உங்களால் அப்பொழுது என்ன ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது மினிமம் 30 அடிக்கு மேலே கொடுப்போம். ஆனால் 300 அடி வரலுமே இருக்கும். அப்பொழுது ஸ்டாக் என்ன இருக்கோ அதை கண்டிப்பாக கொடுக்குறோம். சரிங்கண்ணா, ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தீங்க. உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றிங்கண்ணா. நன்றி, வணக்கம்.